டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2022 கேட்ட எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் கொஷின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கற்பலன் 1875 மற்றும் அவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி ஹச்சிஎஃப் 5 எனில் அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் என்ன? இதுதான் கொஷின். இந்த சம்முக்கான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் n நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு HCF பவர் n-1 இன்ட்டு LCM. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் n நம்பர்ஸ், n இங்கே எத்தனை? 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 3 எண்களோட பெருக்கற்பலன். அந்த 3 எண்களையும் பெருக்கணும்னா எவ்வளோ கிடைக்குது? 1875 கிடைக்குது. இஸ் ஈக்குவல் டு HCF எவ்வளோ சொல்லிட்டாங்க? 5ன்னு சொல்லிட்டாங்க. பவர் n-1 நம்ம எடுத்து எழுதணும். n என்னன்னு தெரியும்? 3 நம்பர்ஸ். ஸோ 3 - 1 இன்ட்டு LCM தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 3 - 1 2, அப்போ 5 ஸ்கொயர்னு வரும். இன்ட்டு LCM இஸ் ஈக்குவல் டு 1875. 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 5 × 5 25. இங்கே பெருக்கல்ல இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தல்ல வரும். ஸோ 1875 டிவைடட் பை 25 இஸ் ஈக்குவல் டு LCMோட வேல்யூ. இதை 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 3 × 5 15, மீதி 3 இருக்கும். 7 × 35, மீதி 2 இருக்கும். 5 × 25. அகைன் திரும்ப 5ஆல் அடிக்கலாம். அடித்தோம் அப்படின்னா 7 × 35, மீதி 2, 5 × 25. ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ 75. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க.